அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் ஏர்டோப்ஸ் 121 V2 தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். கைஸ், இந்த ஒரு இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா நான் பாஸ்ட் 1 இயராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து மினிமம் வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு 2 நாளாச்சு கண்டிப்பாக அதை நான் யூஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ரிவ்யூவாக கொடுக்க போகிறேன். ஸோ கைஸ், அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். கைஸ், இந்த ப்ராடக்ட்டோட அமேசான் அண்ட் போட் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த ஒரு இயர்பட்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பட்டன் கண்ட்ரோல்ஸ் மட்டும் தான். சரிங்களா, நீங்கள் வந்து டச் எதிர்பார்க்க முடியாது. இது நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1400 ரூபாய் சம்திங் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் இப்போ இதோட ப்ரைஸ் செக் பண்ணேன், 100 ரூபாய் கம்மியாக இருக்குது. சரிங்களா, அவ்வளோதான் கம்மியாக இருக்குது. தென் வந்து அக்டோபர் மந்த்து, அதாவது 2021 அக்டோபர் மந்த் இந்த ஒரு ஏர்டோப் பார்த்தீங்கன்னா வெறும் 800 ரூபாய்க்கு சேல் ஆச்சு. சரிங்களா, ஸோ அப்போ நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா வந்து எப்படி இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ வந்து இந்த மாடல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சேல் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, ஸோ இந்த மாடலுக்கு ப்ரொடெக்ஷன் பயங்கரமாக பண்ணுறாங்க. ஸோ வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்களா, ஸோ அதனால் வந்து ஆஃபர் டைமில் வந்து நிறைய ஹியூஜாக சேல் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஹோல்சேல் மாதிரி எடுத்து விற்பாங்க. சரிங்களா, ஓகே கைஸ், அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த ஒரு ஏர்டோப்ஸ் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. சரிங்களா, ஸோ என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோலேயே கண்டினியூலேயே சொல்கிறேன். ஸோ இப்போ நான் இதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ கைஸ், இதுதான் ப்ராடக்ட்டு. நான் வந்து இதில் இருக்கக்கூடிய எந்தெந்த திங்ஸை யூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர்டோப்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். சரிங்களா, மற்றபடி இதில் இருக்க எந்த விஷயமே நமக்கு தேவைப்படாது. ஏன்னா வந்து இதில் கொடுத்துருக்க சைஸே பார்த்தீங்கன்னா காது கரெக்டாக மேட்ச் ஆகிற சைஸ் தான். ஸோ வந்து இயர்பட்ஸ் நமக்கு வேலை இருக்காது. ஸோ வந்து தென் பார்த்தீங்கன்னா சார்ஜர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆக்சசரிஸ் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டியாக 2 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு பாக்ஸில் தென் வந்து ஒரு சம்திங் ஸ்பாஞ்ச் மாதிரி சம்திங் கொடுத்துருப்பாங்க. தென் வந்து யூசர் மேனுவல், வாரண்டி அதெல்லாம் தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போட் சைட்லேருந்து 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் வாரண்டி தராங்க. ஸோ வந்து மேபி இந்த ப்ராடக்ட்டை வந்து ப்ரோ நான் உங்கள் வீடியோவை பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணேன், ஒரு சம்திங் 1 இயர்க்குள்ளேயே டிஃபெக்ட் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாரண்டி அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களோட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புது இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா போட் சைட்லேருந்து உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டில் கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஸோ வந்து நம்பி இந்த ஒரு வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். சரிங்களா, ஸோ வந்து 1 இயருக்கு வாரண்டி இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பேசிக் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியும். தென் வந்து ஒரு கேட்டலாக் இருக்கு. இது வந்து நோ யூஸ். சரிங்களா, பிராண்டோட ப்ரொமோஷனுக்காக கொடுக்கக்கூடியது. ஸோ அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் அண்ட் இயர் பஃப் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிள் நான் யூஸ் பண்ணவே இல்லை, எனக்கு இது தேவைப்படவும் இல்லை. சரிங்களா, ஸோ வந்து 1 இயருக்கு முன்னாடி எப்படி வச்சிருந்தனோ அப்படியே தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஏர்டோப்ஸ் வச்சிருக்கேன். சரிங்களா, இதெல்லாம் வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ வந்து எனக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ண ஏர்டோப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏர்டோப்ஸ் தான் நான் வந்து இயர்பட்ஸாக வாங்கினது. சரிங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் வயர்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்து ஒரு ப்ளூடூத் நான் வாங்குறப்ப இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினது. ஸோ வந்து என்னோட ஞாபகார்த்தமாக அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன். ரிவ்யூக்கு இது எனக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா, ஸோ வந்து ஒவ்வொரு டைம் வந்து டவுட்லாம் கேட்பீங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ அப்போ வந்து நான் இதை எடுத்து பார்த்து ஒரு ரிப்ளை பண்ணுறேன் கரெக்டாக இருக்குது. சரிங்களா, ஸோ அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேர் ஆஃப் இயர் மஃப் கொடுப்பாங்க. ஸோ வந்து மொத்தமாக 4 பீஸ் இருக்குது உள்ள. தென் அவ்வளோதாங்க. இதில் மேக்ஸிமம் வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு ஆக்சசரிஸ் எதுவும் கொடுக்கல. தென் இதோட சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகே கைஸ், இப்போ வந்து இதில் என்னென்ன ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டோப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கைஸ், இந்த ஒரு ஏர்டோப்ஸோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ப்ரோ இது நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்களா, ஸ்க்ராட்ச் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஏர்டோப் ஸ்க்ராட்ச் ஆகவே மாட்டேங்குது. சரிங்களா, நான் வந்து பர்சனலாக சும்மா எடுத்துகிட்டு போவேன், அங்கங்கே சாங் கேட்கறதுக்கு எடுத்துகிட்டு போவேன், கீழெல்லாம் விழுந்திருக்கு. பட் இது வரைக்கும் இதில் எந்த ஒரு ஸ்க்ராட்சுமே ஆகலை, டீசெண்டாக இருக்குது. பட் கீழே விழுந்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் அந்த க்ளோஸ் பண்ணுறோம்ல லிட், ஸோ அது மட்டும் லைட்டாக ஷேக் ஆகுது. சரிங்களா, ஸோ அதுதான் ஒரு ப்ராப்ளம். நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இப்போ வந்து புதுசில் நீங்கள் இப்படி டக்குன்னு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் இது அப்படி கிடையாது, ஒரு ஜான் மாதிரி மாட்டிக்குது கரெக்டாக. ஸோ வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கரெக்டாக லாக் ஆகுது. ஸோ வந்து அது என்னோட டிஃபெக்ட் தான், நான் தான் கீழே போட்டு அதை ஒரு சைடு ஃபன் பண்ணி விட்டேன். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இது பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. கைஸ், இந்த ஒரு ஏர்டோப்ஸ் ப்ரோ இதை பற்றி சார்ஜிங் பற்றி சொல்லுங்கள், இது எப்படி ப்ரோ சார்ஜ் நிற்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து இதை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய இயர்பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.5 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா
பக்காவா இருக்கு. இந்த புஷ்பா த ரைஸ் அப்படின்னு ஒரு மூவி வந்துச்சு பாத்தீங்களா, ஸோ வந்து அந்த சீரியஸ் நான் வந்து அதில் பார்த்தேன். ஸோ கம்ப்ளீட்டா ஒரு சீரியஸ் பார்த்தேன். கம்ப்ளீட்டா ஒரு சீரியஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2.40 நிமிஷம் அந்த அந்த கேட்டகரியில் இருந்துச்சு. ஸோ வந்து ஃபுல் சார்ஜ் தாங்குச்சு. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறமே எனக்கு இன்னும் 30% பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் கிடைச்சது. சரிங்களா, ஸோ இன்னைக்கு வரைக்கும் இதோட பேட்டரியில எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை, பக்காவா ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ரோ இந்த கேஸோட பேட்டரி பேக்கப் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து 3 டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா இதில் 3 டைம் பார்த்தீங்கன்னா நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும். இந்த ஒரு கேஸுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 11 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 3 டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு கேஸை வந்து நீங்க ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு 3 மணி நேரம் தேவைப்படும். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி, இது வந்து டைப் சி கிடையாது. 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா தாராளமா டைம் எடுக்கும். गाइस உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள எல்இடி நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. சரிங்களா, எவ்வளவு பர்சன்டேஜ் சார்ஜ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பக்காவா இதுல தெரியும். நீங்க சார்ஜ் பண்றப்ப உள்ள வந்து பிளிங்க் ஆகி அப்படியே நம்பர்ஸ் காமிக்கும். மற்றபடி சாலிடா நம்பர்ஸ் காமிக்குது அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஏர்டோப்ஸ் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் இதை ஃபைனலா ஓப்பன் பண்றேன். சரிங்களா, ஸோ நீங்க ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே எடுத்தீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா என்னோட மொபைல்ல வந்து பேர் பண்ணிடும். சரிங்களா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே டிவைஸ்ல பேர் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஜஸ்ட் நீங்க ஓப்பன் பண்ணா போதும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகிடும். நீங்க மேனுவலா ஆன் பண்ணும் ஆஃப் பண்ணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டுமே கிடையாது. ஜஸ்ட் எல்லாமே ஸ்மார்ட்டா இருக்கு. சரிங்களா, இதுல பாத்தீங்கன்னா 2 பட்டன்ஸ் இருக்கு. சரிங்களா, மல்டி ஃபங்க்ஷன் பட்டன்ஸ் சொல்லிட்டு 2 பட்டன் இருக்கு. அதாவது ஒவ்வொரு ஏர்டோப்ஸ்லயும் ஒவ்வொரு பட்டன் இருக்கு. நீங்க அந்த ஒரு பட்டன் வச்சு தான் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். गाइस டச் கூட ஏதோ கை தவறி பட்டு பாட்டு மாறும், பட் இது வந்து வாய்ப்பே கிடையாது, மாறவே மாறாது. சரிங்களா, சோ வந்து இதோட பட்டன் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுல இருக்க பேக் சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு பட்டன்ஸ் தான். சோ வந்து ஒரே ஒரு பட்டன் மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் சொல்லுவாங்க. இதை வந்து நீங்க எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றதுன்னா, நீங்க வந்து ஒரு சாங்கை ப்ளே பண்ணும் அப்படின்னா பாஸ்க்கு ப்ளேக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணும். ஸோ வந்து நான் நெக்ஸ்ட் சாங்கை ப்ளே பண்ணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த ஒரு ஏர்டோப்ஸில் டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணீங்க, அதாவது ரைட் சைடில் டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் சாங்கு, லெஃப்ட் சைடில் டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் சாங். சரிங்களா, ஸோ வந்து இப்போ எனக்கு ஒரு கால் வருது, அதை அட்டன் பண்ணும் அப்படின்னா நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணும். இல்லை நான் அதை ரிஜெக்ட் பண்ணி விட்டுணும் அப்படின்னா டபுள் டேப் பண்ணீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடும். தென் கூகுள் அசிஸ்டன்ட்க்கு இந்த ஒரு ஏர்டோப்ஸில் இருக்கக்கூடியதை 3 டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இல்லைனா கூகுள் அசிஸ்டன்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாப்அப் ஆகும். நீங்கள் வந்து இதை மேனுவலாக ஆன் பண்ணும் அப்படின்னா 3 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. மேனுவலாக ஆஃப் பண்ணுறதுக்கு 3 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா மேனுவலாகவே ஆஃப் ஆகிடும். சரிங்களா, ஸோ கைஸ் அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய பட்டன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். தென் வந்து ப்ரோ எனக்கு சம்திங் இதில் எரர் ஆயிடுச்சு, இந்த ஒரு ஏர்டோப்ஸை நீங்கள் உங்கள் கேஸ்குள்ளே போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆனதுக்கு அப்புறமேட்டு போத் சைடு வந்து 2 சைடுலுமே 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இது ரீசெட் ஆகிடும். ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு கனெக்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதாங்க இந்த ஒரு கான்செப்ட். தென் வந்து வேற என்ன இருக்கு, பட்டன் கண்ட்ரோல்ஸ்ல அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ வந்து நீங்க ப்ரோ நான் இதை வந்து ஒன் சைடு மட்டும் யூஸ் பண்ணலாமா, ஏன்னா வந்து மோனோ மெத்தட் ஸ்டீரியோ இருக்குல்ல, ஸோ நீங்க அப்படியும் யூஸ் பண்ண முடியும். எனக்கு ஒரு ஏர்டோப் மட்டும் போதும் ப்ரோ, இன்னொன்று வந்து நான் சார்ஜிங் பண்ணி விட்டுறேன் அப்படின்ட்டு நீங்க கேஸ்ல வச்சா கூட ஒரு ஏர்டோப்ஸ்ல உங்களுக்கு வந்து ப்ளே பண்ண முடியும். சரிங்களா, நீங்க எந்த ஏர்டோப்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் யூஸ் பண்றப்ப உங்களால சாங்கை வந்து ஒன்று ஃபார்வர்டில் கேட்க முடியும், இல்லைனா பேக்வேர்டில் கேட்க முடியும். சரிங்களா, ஏன்னா வந்து 2 ஏர்டோப்ஸ் இருந்தால் தான் சாங்கை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் கிடையாது, அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் எல்லா ஏர்டோப்ஸ்லையுமே அப்படிதாங்க, வால்யூம் கண்ட்ரோல் மேக்ஸிமம் கொடுக்கறது இல்லை. ஸோ வந்து இந்த ஒரு ஏர்டோப்ஸில் உங்களுக்கு வந்து வால்யூமை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் மேனுவலாக தான் பார்த்தீங்கன்னா உங்களோட சாங்கில் இருக்கக்கூடிய வால்யூம் வந்து டிக்ரீஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரிங்களா, ஓகே கைஸ் இதில் இருக்கக்கூடிய பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே சொல்லிட்டேன். தென் இதோட பேட்டரி அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேட்டரி இருக்குல்ல கேஸில், அது பார்த்தீங்கன்னா 360 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் இதில் இருக்கக்கூடிய பேட்டரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 60 to 70 mAh பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5 சொல்லியிருக்காங்க. கால் ஃபங்க்ஷன் இருக்கு, பக்காவா ஒர்க் ஆகும். நீங்க டிரைவிங்ல போறப்ப ஒரு 40 km ஸ்பீட்ல போனீங்க அப்படின்னா இந்த ஒரு ஏர்டோப்ஸ்க்கு நீங்க பேசுறது கேட்கும். இல்ல அதுக்கு ஸ்பீடா போனீங்கன்னா கண்டிப்பா கேட்காது. சரிங்களா, இதுல பாத்தீங்கன்னா டியூவல் மைக் கொடுத்திருக்காங்க. எல்இடி நோட்டிஃபிகேஷன் பக்கத்துலயே எல்லாமே பாத்தீங்கன்னா மைக் இருக்கு. தென் வந்து எல்இடி நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல மொத்தமா 2 எல்இடி கொடுத்திருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர், இன்னொன்னு ரெட் கலர். சோ வந்து ப்ளூ கலர் பாத்தீங்கன்னா மேபி ஏதாவது டேஞ்சர் சம்திங் கனெக்ட் ஆகல அப்படிங்கறப்ப ரெட்ல க்ளோ ஆகும். நீங்க எல்லாமே ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா ப்ளூ கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கும். சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே டாப் டு பாட்டம் உங்களுக்கு டீடைலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட டிவைஸ்ல வந்து நான் இப்போ அதை பேர் பண்ணிட்டேன். இப்போ வந்து சாங் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். சரிங்களா, சாங்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்தலாம். गाइस இத நான் வியர் பண்றப்ப எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. சரிங்களா, சோ வந்து உள்ள உங்களுக்கு அழகா வியர் பண்ணலாம். பட் வந்து நீங்க கரெக்ட்டா காதுல அந்த லெஃப்ட் ரைட் மட்டும்
மட்டும் கரெக்டாக போட்டுக்குங்க சரிங்களா, இல்லைன்னா காது வலி வந்த மாதிரி இருக்கு. தென் வந்து ஓகே பக்காவாக ஃபிட் ஆயிரும் சரிங்களா, அதெல்லாம் காதுக்குள்ளே அப்படியே அழகாக உட்காந்துரும். ஸோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கரெக்டாக ஒரு ஏஜ்டு பர்சன் ஒரு 24 ஏஜ் 22 to 26 இருந்தீங்கன்னா உங்களுக்கு காதுக்குள்ளே அழகாக கிரிப்பாக நிற்கும் சரிங்களா. ஸோ காதுக்குள்ளே இருக்கிறதே தெரியாது. இல்லை ப்ரோ நான் இப்போ தான் சின்ன பையன் இப்போ தான் ஸ்கூல் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காதுக்கு வெளியே இருக்க மாதிரி தெரியும் சரிங்களா. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கங்க. ஓகே கைஸ், நீங்கள் வியர் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ இப்போ சாங்கை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? கைஸ், நீங்கள் வந்து இந்த ஒரு ஏர்டோப்ஸ் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒர்த்தான ஒரு டிவைஸ். இந்த ஒரு ஏர்டோப்ஸை நான் வந்து வச்சிருக்க தான் போகிறேன். இது எவ்வளோ நாளுக்கு தான் வருது அப்படிங்கிறத நான் ட்ரையல் பார்த்துறேன் சரிங்களா. ஸோ மேபி 2023 வரைக்கும் இது தாங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இயரோட ஃபர்ஸ்ட் மந்த்ல இந்த ரிவ்யூ போடுவேன் சரிங்களா. மேபி இது தாங்குச்சுன்னா கண்டிப்பாக ரிவ்யூ போட்டு விடுவேன். கைஸ், என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோ என்கிட்ட ஒரு 1500 இருக்குது, இதை வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, இதை நான் பர்ச்சேஸ் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். பட்டன் கண்ட்ரோல் தான் ஆனால் ஒர்த்தான ஒரு விஷயம் சரிங்களா. ஏன்னா வந்து பேட்டரி பேக்கப்ல இது வரைக்கும் போகல, 1 இயர் யூஸ் பண்ணிட்டேன், பேட்டரியில எல்லாம் எந்த ஒரு இஷ்யூஸ்மே வரல. ஸோ பக்காவா இருக்கு சரிங்களா, எந்த ஒரு ப்ராப்ளமே இல்ல. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஏர்டோப்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் ப்ரோ, இந்த இயர்பட்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அமேசான் அண்ட் ப்ளோட் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே गाइस, thank you for watching this video. Thank you. Peace out.